இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்திங்கன்னா, நம்மளை அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கதை. ஒரு மழைக்காலம் நடந்துக்கிட்டு இருக்குது. மழையும் அதிகமாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது. புயல் காற்று அடிக்க போகுது. அப்பொழுது ஒரு குருவி ஒரு மரத்திட்ட ஒரு முதல், அதாவது 2 மரங்கள் இருக்கிறது. அதில் அதில் ஒரு மரத்திட்ட போயிட்டு, நான் இங்கே கூடு கட்டி என் குஞ்சுகளை இங்கே நான் பாதுகாக்கலாமா மழை காலம் வர அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த மரம் இல்லை, நீ என் இடத்துல கூடு கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது. உடனே அந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் இருக்கிற இன்னொரு மரத்துக்கிட்ட போகுது. அங்கே போயிட்டு அந்த மரத்திட்ட, நான் இங்கே கூடு கட்டி என் குஞ்சுகளையும் நானும் வாழ்ந்துக்கலாமா அப்படின்ட்டு அந்த சிட்டுக்குருவி கேட்குது. உடனே அந்த மரமும் சரி நீ இருந்துக்கோ அப்படின்னு அந்த மரம் அந்த குருவிக்கு அனுமதி கொடுத்துருது. அங்கே கூடு கட்டி அந்த குருவியும் அந்த குஞ்சுகளும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யுது. அப்போ அந்த முதல் மரம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த காற்றுக்கு கீழே விழுந்து அந்த ஆற்றுல அரிச்சுக்கிட்டு போகுது. அப்படிங்கிற அந்த குருவி அந்த மரத்துக்கிட்ட சொல்லுது, எங்களுக்கு நீயே தங்குறதுக்கு இடம் கொடுக்கல பார்த்தியா, அதனால தான் நீ இப்படி அழிஞ்சு போயிட்ட அப்படின்னு அந்த குருவி அந்த மரத்தை பார்த்து சொல்லுது. உடனே அந்த மரம் சொல்லுது, எனக்கு என் பலம் என்னன்னு தெரியும். அதாவது இந்த காற்றுக்கும் இந்த மழைக்கும் நான் இருப்பனா மாட்டேனான்னு எனக்கு தெரியும். எப்படி நான் கீழே சாஞ்சு இந்த ஆற்றுல அரிச்சு போயிடுவேன் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் நீங்கள் வேறு மரத்தை பார்த்துக்கோங்க, அதாவது இங்கே தங்க முடியாது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கூறினேன். சரி நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு அந்த மரம் அந்த குருவிக்கிட்ட சொல்லுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ஒருத்தங்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் யோசிக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த கதையோடைய பொருள். நன்றி, வணக்கம்.